Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. Audio Jungle. ஹாய் கைஸ், ஹலோ அண்ட் வெல்கம். நான் உங்கள் பிசி தமிழன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சிஸ்டத்தில் இருக்க டேட்டாஸ் முதல்ல சிஸ்டத்தை எப்படி நம்ம மொபைலில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருந்தோம். நீங்கள் என்ன சேனலில் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வாங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொபைலில் வந்து எப்படி சிஸ்டத்தை யூஸ் பண்ணுறது. போன வீடியோவில் சிஸ்டத்தை எப்படி மொபைல் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து மொபைல் இருக்க டேட்டாஸ் எதுவுமே ஷேர் பண்ணாமல் எப்படி நம்ம சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துலேயே பெருசாக கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே இருக்கலாம். கேஷ் இதுக்காக நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ஒரு வெப் ப்ரௌசர் அல்லது க்ரோம் ப்ரௌசர் எதனால் ஓப்பன் பண்ணிங்க. அதில் வந்து நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்கன்னா SCRCPY அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இல்லைனா நான் வந்து இதை டேரக்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது கொடுத்த உடனே ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னா அதோட மெயின் இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து கீழே வந்து ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா மொபைல் இருக்கும். கீழே பாருங்கள், கெட் தி ஆப், அது கீழே சம்மரியில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் கீழே டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஜஸ்ட் ஒரு 24 MPஸோ 27 MPஸோ சம்திங் தான் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ணோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள் டவுன்லோட் ஆகுது. 24 MPஸ் தான். நான் வந்து எதுவும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது காட்டுறேன். வாங்க அப்புறம் நீங்களும் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே ஸ்டோர் ஆகுதோ அங்கே போய் பாருங்கள். எனக்கு டவுன்லோட் வந்து நான் வெளியில் ஃபைலில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டவுன்லோட் எங்கே டவுன்லோடில் ஸ்டோர் ஆகுச்சுன்னா அங்கே போய் பாருங்கள். இது மாதிரியான ஒரு ரேர் ஃபைலாக தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும், நார்மல் ஃபைலாக ஆகாது. அதை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதும் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அது 2வது லிங்க்காக நம்ம கீழே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹேர் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. எக்ஸ்ட்ராக்ட் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்துருச்சு. நம்ம அடுத்து என்ன பண்ணணுன்னா, நம்ம மொபைலில் வந்து கேபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஆப் வந்து யூஸ் பண்ணோம்னா மொபைல் வந்து கொஞ்சம் ஹேங் ஆகுது. ஆனால் வந்து நம்ம கேபிள் நீங்கள் நார்மலாக வந்து டேட்டா கேபிள் யூஸ் பண்ணலாம். டேட்டா கேபிள் இல்லாதவங்க நார்மலாக 4G மொபைல் டச் ஸ்க்ரீன் மொபைல் வச்சுருந்தீங்கன்னா எப்படியும் வந்து சார்ஜர் வந்து ஒயர் வந்து கேபிள் இருக்கும். அந்த நார்மல் சார்ஜர் போடுற ஒயர் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணுங்கள், மொபைலில் வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணோம். அது வந்து என்னங்கிறத வந்து உங்களுக்கு நான் இப்போ மொபைல்லே யூஸ் பண்ணி காட்டுறேன். பாருங்கள். பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மொபைலில் வந்து செட்டிங்ஸ் போய்க்குங்க. எந்த மொபைல் இருந்தாலும் பரவாயில்ல. செட்டிங்ஸ் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களோட அபவுட் மொபைல் இருக்கும்ல அந்த செட்டிங்ஸ் போய்க்குங்க. எல்லா மொபைலுமே இருக்கும். சிலதில் கடைசியாக இருக்கும், சிலதில் முன்னாடி கூட இருக்கும். அதில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்கும், அது வந்து டபுள் டேப் பண்ணிங்க. டபுள் டச் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சாஃப்ட்வேர் வெர்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் 4 செகண்ட்ஸ் வரும். செகண்ட்ஸ் வந்தோடனே டெவலப்பர் ஆப்ஷன் ஒன்று வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். எனக்கு பார்த்தீங்கன்னா வெளில வந்துட்டிங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், கீழே வந்து டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு கடைசி ஒரு ஆப்ஷன் ஓப்பனில் இருக்குது. உங்களுக்கு வந்து மேலேயே இருக்கலாம். இல்லை சப்போஸ் வந்து இன்னும் ஒன்று பேக் வெளியில் வந்து கூட இதில் கூட உங்கள் டெவலப்பர் ஆப்ஷன் வந்து கடைசியாக கூட இருக்கலாம். பாருங்கள், எனக்கு இதில் வந்து கீழே இருக்குது. டெவலப்பர் ஆப்ஷன் போய்க்கிறேன். அதில் போயிட்டு டெவலப்பர் ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணோன்னே ஓகே கேட்கும். ஓகே கொடுத்துங்க. அளவு கேட்டால் அளவு கொடுத்துங்க. கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா யூஎஸ்பி டப்பிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து ஆஃபில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணி ஓகே கொடுக்கும். ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேபிளை வந்து மொபைலுக்கும் சிஸ்டத்துக்கும் கனெக்ட் பண்ணுங்கள்.
கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த ஃபைலில் பாருங்கள் எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. அதில் என்ன பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா SCRCPY அப்படின்ட்டு போட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதை வந்து டபுள் டேப் பண்ணுங்கள். பண்ணால் ஒரு வந்து சிஎம்டி ஃபைல் வந்து ஒன்று ஓப்பன் ஆகி ரன் ஆகிட்டுருக்கும். மொபைலில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் அலோ கேட்குது. நீங்கள் அலோ கொடுங்க காய்ஸ். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டப்பிங் ஆல்மோஸ்ட் அது வந்து உங்களுக்கு ஓகே கேட்கும். அதை நீங்கள் வந்து ஓகே கொடுத்துங்க. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அலோ கேட்கும். நீங்கள் அலோ கொடுங்க. அலோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா SCRCPY அப்படிங்கிற ஆப்ஷன் அப்ளிகேஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டபுள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ண சிஎம்டி உங்களுக்கு ரன் ஆகும். ரன் ஆகணுன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே பாருங்கள், உங்களுக்கு என்னோடய மொபைலே உங்களுக்கு ஷோ ஆகுது பாருங்கள். எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கூட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மொபைல் வந்து எனக்கு ரன் ஆகுது பாருங்கள். நான் இதிலேயே கூட வந்து உங்களுக்காக பாஸ்வேர்டு போடுறேன் பாருங்கள். கர்சர் தான் இருக்குது. கிளிக் பண்ணுறேன், வந்துருச்சு பாருங்கள். பாருங்கள் இதில் வெளியில் கூட வரலாம். வருது பாருங்க பாருங்கள். நான் கட் பண்ணி வெளில வரேன். வெளில வந்துட்டு மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணால் இங்கேருந்து இந்த சைடு வருது. எல்லாமே யூஸ் பண்ணலாம் கைஸ். எப்பவும் போல் உங்களுக்கு மெசேஜாக இருக்கட்டும், நீங்கள் மூவி பார்க்குறது எல்லாமே இங்கே பாருங்கள். டேட்டா முதற்கொண்டு கூட நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் டேட்டா, வைப்ரேட் மோடு எல்லாமே நம்ம இருக்குது. நம்ம எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக மொபைலில் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் யூஸ் பண்ணலாம். வீடியோ பார்க்குறதுலேருந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியாஸ் முதற்கொண்டு எல்லாமே நம்ம வந்து சிஸ்டம் மொபைலே வந்து டச் ஒர்க் ஆகலைன்னா கூட நம்ம இந்த ஸ்டெப்ஸை வச்சு நம்ம மொபைலை யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோன்னு நிறையா புரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி டெக் வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் சிம்பல் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு டெக் வீடியோஸ் உங்களுக்கு வரும். நன்றி.